பாஜகவின் அடிப்படை அரசியலே கேள்விக்குள்ளாக்கும் உண்மை கீழடியில் இருப்பதால் இதுகுறித்த அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் தடுக்கும் முயற்சி நடப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பொறுப்பாளராக அன்றைக்கி இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் மதுரையை தேர்வு செஞ்சு கீழடியை தேர்வு செஞ்சு அகழாய்வு செய்கிறார். அப்படி அகழாய்வு செய்து முதல் 2 ஆண்டுகள் அவர் கண்டுபிடித்த உண்மைகள் இந்தியாவினுடைய வரலாற்றுத்துறையை ஒரு பெரும் பேசுபொருளான உண்மைகள். அது முதல் ஆண்டு கூட தெரியல, 2வது ஆண்டு தான் தெரியுது. முதல் ஆண்டு இறுதிக்கு பிறகு அந்த கண்டறியப்பட்ட உண்மைகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்வதை ஒட்டி 2வது ஆண்டு அது தெரிய வருது. அப்படி தெரிய வருகிற பொழுது அது இயல்பாக தொல்லியல் துறையை உண்மையை சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சி அடைய செஞ்சுக்கணும். ஆனால் அவங்கள பதட்டமடைய செஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு அரசியல் பேசுகிறாங்க, அவங்க ஒரு தத்துவத்தை சொல்லுகிறாங்க. இந்தியாவினுடைய பழமையான நாகரிகம் என்பது வேத நாகரிகம் தான். அது சிந்துவெளி வைகை கங்கை கரையில் தான் அது உதயமாச்சு என்று சொல்லுகிற ஒன்றை சொல்லியிருக்காங்க. வேதகால நாகரிகத்துக்கு முந்தைய ஒரு நகர நாகரிகம் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்தது, வைகை கரையில் இருந்தது. அது 2500-3000 ஆண்டுக்கு முன்பு இவ்வளோ செழித்தோங்கி ஒரு நகர நாகரிகம் இங்கே இருந்தது. இது வேத காலத்துக்கு முந்தையது. ஏனென்றால் அதனுடைய எந்த அடையாளங்களும் இதில் கிடையாது என்ற உண்மை என்பது அவர்களுடைய அடிப்படை அரசியலை கேள்விக்குள்ளாக்குகிற உண்மை. எனவே இந்த உண்மை அவங்கள பதட்டமடைய வச்சது. எனவே தான் 2 ஆண்டுகளில் கொடுத்த நிதியை நிறுத்திட்டு நீ வெளியில் வாங்க அப்படின்னாங்க.